ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 1 எபிசோட் 24 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி போன எபிசோடு தான் லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் தான். ஏன்னா கதைக்கும் இதுக்கும் கண்டினியூட்டி இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த எபிசோட்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 1 எபிசோட் 24. ஒரு பொண்ணு ஒரு சமனிங் சர்க்கிள் அவளோட ரத்தத்தால் வரைஞ்சிட்டு இருக்கா. அவள் பக்கத்தில் ஒருத்தன் இறந்து போய் கிடக்குறான். இவளுக்குமே ரொம்பவே அடிபட்டிருக்கு. டீமனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக வாங்க அப்படின்னு சொல்லி அவள் கத்தவும் ஒரு டீமன் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். அந்த டீமன் எதுக்காக என்ன சமன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் என்கிட்ட இருந்து என்ன வேணால் எடுத்துக்கோங்க, என்னோட ஆன்மாவனாலும் நான் உங்களுக்கு தரேன். பட் ஆனால் எங்களுக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணமானவங்க இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துலயே இறந்து போயிருந்தா. உன்னோட சமனிங் பவர் என்ன ஜஸ்ட் 3 நாள் தான் இந்த இடத்துல வச்சிருக்கோம். பட் ஆனால் அதுக்குள்ளே நான் வேலையை முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சிரிக்கிறான். அந்த இறந்து போனவங்களோட பாடி அங்கே இல்லை. டீமன் ஒன்று ரிவைவ் ஆயிருக்கு. அதை அழிக்கிறதுக்கு அட்வென்ச்சரஸ் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டமில் கூப்பிட்டுருக்கவும் அங்கே நம்ம ஷீசோ போகிறா. நீங்கள் ஒரு லெஜெண்டரி ஹீரோ, நீங்கள் இங்கே வந்ததில் ரொம்பவே சந்தோஷம் மிஸ் சீசோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அந்த டீமன் அழிக்கணும் அப்படிங்கிற மிஷனுக்கு நிறைய அட்வென்ச்சரஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதில் நம்ம ஷீசோக்கு தெரிஞ்ச ஒருத்தனும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அந்த டீமன் கூட சண்டை போட்டு ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. சில்வர் விங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹீரோவே இறந்துட்டான்னா பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே ஆபத்தான டீமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீசோ கிட்ட சொல்கிறோம். இப்போ அந்த கிங் அந்த இடத்துக்கு வரவும் எல்லாருமே அமைதியாகிறாங்க. அட்வென்ச்சரஸ் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சில்வர் விங்ஸ் அப்படிங்கிற அந்த லெஜெண்டரி ஹீரோவும் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ரிவைவ் ஆகிருக்கிற அந்த டீமன் பேர் ஆத்தர். அதை பல வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சி வச்சாங்க. அதை இப்போ திருப்பி ரிவைவ் ஆகிட்டு நீங்கள் தான் எப்படியாச்சும் அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து சொல்லவும் ஒருத்தன் அந்த இடத்துல இருந்து என்னால் முடியாதுன்னு கிளம்புறான். காவலாளிகள் எல்லாரும் அவனை மிரட்டி அந்த இடத்துல இருக்க வைக்கிறாங்க. காவலாளிகள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீஸும் மற்றவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அந்த ராஜா வந்துட்டு நான் இப்படி பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த டீமன் கொல்றவங்க எல்லாரையுமே துணி மட்டும்தான் கிடைக்குதா, அவங்களோட பாடி கிடைக்கல அப்படின்னு சொல்லவும், அப்போ அது அவங்களோட பாடியை சாப்பிட்றது அப்படின்னா அது ஒரு ஆர்க் டீமனாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறா. ஆமாம், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமுமே கரெக்ட் தான். பட் ஆனால் இது வந்து ஆர்க் டீமன் இல்லை, இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்லவும் நடக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஷீஸுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. அப்போ அந்த வெளியே போகிறான் அப்படின்னு சொன்ன அந்த அட்வென்ச்சரரை திடீர்னு ஒரு காட் வந்து அவன் கழுத்திலேயே வெட்டி கொன்றுதான். என்ன இவன் இப்படி கொண்டுட்டான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படவும், இவனை நல்லா பாருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். பார்த்தா இவன் உடம்புக்குள்ளே இருந்து ஒரு டீமன் வெளியே வருது. உடனே அந்த டீமனை காட்ஸ் எல்லாம் சேர்ந்து அழிச்சிருந்தாங்க. அதில் இருக்கிற ஒரு காட் சொல்லுதான், நாங்கள் அவங்க எல்லாரையும் இங்கே கூப்பிட்டதே இதுக்காக தான். உங்களில் யார் டீமன் யார் மனுஷங்க அப்படிங்கிறதே தெரில. ஸோ அதனால உங்களுக்குள்ள டீமன்ஸ் இருக்கிறவங்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை மொத்தமாக இங்கே கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லவுமே யார் டீமன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தங்களும் பதறிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்த மட்டும் வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஸோ ரிவைவான ஒரு டீமன் அழிக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்ருக்கீங்க. உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கல அப்படின்னா எங்களையே ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி எங்களை கொண்டுருவீங்க அப்படி தானே. பட் ஆனால் நீங்களே ஆல்ரெடி ஒரு டீமனை சமன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், வாயமோடு அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்லிட்டு, அந்த ரிவைவான டீமன் மோசமானது, எல்லாத்தையும் கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் இப்போ பண்ணதுக்கு பேர் என்னது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இந்த அட்வென்ச்சரஸ்குள்ளே தான் டீமன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அட்வென்ச்சரஸ் மொத்த பேரையுமே கொண்டுட்டோம் அப்படின்னா டீமனும் சேர்ந்து தானே அழியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவுமே நம்ம ஷீஸும் முன்னாடி போயிட்டா, பண்ணி இந்த ரூமில் இருக்கிற மொத்த பேரையும் கொலை பண்ணுவேன்னா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவன் இவளை அட்டாக் பண்ணவும் இவளுக்கு ஒன்றுமே ஆகலை. பரவாயில்ல, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க. ஃபஸ்ட்டு நான் அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அவனை கொள்கிறேன் அப்படிங்கவும், முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீஸுக்கும் அவனுக்கும் ஃபைட் வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆகுது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஹீரோன்னா இப்படி தான் சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீஸு கேட்கவும், நான் யாராக இருந்தால் என்ன, எப்படினாலும் நீ அழிக்க தான் போகிறேன். ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸோ அவளோட அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறா. உடனே அங்கே ஒரு பெரிய ஃபயர் பிளாஸ்டே நடக்குது. பட் ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ இவனும் ஒரு டீமன் அப்படிங்கிறது மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. ஷீஸுவோட அட்டாக் இவனை ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லவும், இல்லை எனக்கு அது வலிக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு, இப்போ நீ என்னோட ட்ரூ பவர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸோட மாஸ்க்கை அட்டாக் பண்ணுறான். அவன் கை துண்டா போய் விழுந்துருது. அந்த மாஸ்க் அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது, அதை எப்படி நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நான் இங்கேருந்து கிளம்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். ஷீஸுவோ எல்லாருமே பாராட்டுறாங்க. அவ்வளோதான், அந்த டீமன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்கிறான். நம்ம ஷீஸுக்கு மட்டும்தான் தெரியுது அவன் ரொம்பவே ஸ்ட்ராங், வேணும்னே பின்வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக அவன் வந்து இவங்க ஒரு டீமனை சமன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான். அது நம்ம ஷீஸுக்கு ஞாபகம் வருது. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது டீமன் லார்ட் லியான் என்கிட்ட அந்த பிளாக் டீமன்ஸை பற்றி மென்ஷன் பண்ணார். அவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னார். இவன் மேபி ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா செக்யூரிட்டி கார்டு இந்த இடத்துக்கு வந்து அரசர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லுதாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இன்றைக்கி நீங்கள் வேறு லெவலில் ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டிட்டு இருக்கான். இவன் அந்த இடத்துலேயே இல்லையே, நம்ம ஃபைட் பண்ணதை இவன் எப்படி பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட்டான பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே போகிறா. பார்த்தா கிங்கும் மினிஸ்டரும் சைடில் உட்காந்துருக்காங்க. கிங் உட்கார வேண்டிய இடத்துல போயிட்டு இந்த செக்யூரிட்டி கார்டு உட்காருதான். அந்த டீமன் கூட நீ ஃபைட் பண்ணதுனால உன்னோட பவர் எல்லாமே இப்போ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த டைம் உன்னை கொல்றது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவுமே இப்போ தான் நம்ம ஷீஸுக்கு தெரியுது.
பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆத்தர் அப்படிங்கிற அந்த டீமனை வந்து அடைச்சி வச்சதா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த டீமன் அடைக்கப்படவே இல்லை. அதுதான் இந்த டீமனா இப்போ இவ கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கு அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிடுறா. ஸோ அப்போ இவ்வளோ நாள் டம்மியான ஒரு கிங் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு ஆத்தருங்கிற டீமனான நீ தான் இந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், பட் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நீ இப்போ சாக போகிற. அண்ட் நீ சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட அந்த மாஸ்க் அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக தெரியுதா, அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லவுமே இப்போ அவள் அட்டாக் பண்ணுறா. பட் ஆனால் அந்த டீமன் ஈஸியாக அதை தடுத்துருதான். இப்போ உன்கிட்ட பவர் கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ரெக்கவர் ஆகலாம் உனக்கு டைம் கொடுக்க மாட்டேன், சீக்கிரமாக உனக்கு கொண்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீசுவை அவன் அட்டாக் பண்ணுறான். இந்த கிங்டமில் இருக்கிற எல்லாரையுமே கொண்டுட்டு பவர்ஃபுல்லாக மாறி டீமன்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் பவர்ஃபுல்லாக இருப்பேன். பட் ஆனால் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, ஏன்னா நீ அதுக்குள்ளே இறந்து போயிடுவ. உன்னோட பவர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஷீசோ இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்கா, பேசாமல் மாஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபயர் ஸ்பிரிட் நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவனை கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. மாஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு அவள் யோசிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே நீ விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் அந்த இடத்துல வந்து நிற்கிறான். நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு நம்ம ஷீசு கேட்கவும், நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே எல்லார் மேலேயும் கண்ணை வச்சுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் நான் இப்போ இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதை சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிங் 2 பேரையுமே கொன்றுதான். அவங்கள வேணா நீ ஈஸியாக கொண்டுடலாம், உன்ன மாதிரி சாதாரண லோ லைஃப் டீமன்லாம் என்னையே கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர்ங்கிற டீமன் சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் அப்படிங்கிற டீமன் அவனை போயிட்டு சங்கையை பிடிச்சி, இப்போ யார்ப்பா தம்பி சாதாரண ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, நீ திரும்பவே ரிவைவ் ஆக முடியாதபடி நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சங்க நெரிச்சு அவனை கொன்றுதான். ஆத்தர் அப்படிங்கிற டீமன் இந்த நாட்டோட ராஜாவை கொண்டுச்சு. அண்ட் அந்த டீமனை ஷீசோ அப்படிங்கிற ஒரு ஹீரோ கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்கும் பரவுது. அண்ட் அந்த டீமன் கிளம்பும்போது இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நம்ம கூடி சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்தான். அந்த பிளாக் அப்படிங்கிற டீமன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷீசு கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேட்கவும், அது நமக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஷீசு சொல்கிறா. அந்த பிளாக் டீமன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனாக இருக்கான், என்னால் கூட அவனை அழிக்க முடியல, பட் ஆனால் கண்டிப்பாக அவனை அழிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நம்ம ஷீசு நினைக்கிறா. இந்த மாஸ்க்கை நான் திரும்பவும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பேசிக்கிட்டு, இந்த ஸ்லைம் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை ஒரு நாள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா ஒரு 2 எபிசோட் இருக்குது. பட் ஆனால் அந்த 2 எபிசோடுமே ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்ததை ரீகேப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை போட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நம்ம டேரெக்டாக சீசன் 2க்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். சீசன் 2ல் ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.